கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். புகழ்ச்சியை விரும்புகிற அளவு விமர்சனங்களை யாரும் விரும்புகிறதில்ல. நம்மளை குறித்து நல்லா பேசுகிறவங்கள நமக்கு அதிகமாக பிடிக்கும். நம்மளை புகழ்கிறவங்களுக்கு எந்த அளவு நம்ம இடமளிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை விமர்சனம் செய்கிறவங்களுக்கும் இடமளிக்கணுன்ற பட்சத்தில் நம்ம பல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் திரித்து கொள்ளவும் வாய்ப்பு அமையுன்றதில் சந்தேகமே இல்லை. நம்மளை யார் விமர்சனம் செய்கிறாங்க, எதுக்காக விமர்சனம் செய்கிறாங்க, நம்மளுடைய எந்த செயல் நம்மளை விமர்சிக்கும் அளவு நடத்தி இருக்குது அப்படின்றத ஆராயணும். அப்படி ஆராய்ஞ்சவங்க சரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளை ஏன் விமர்சித்தாங்கன்னு ஆராயாமல் விமர்சன வார்த்தைங்களை மட்டும் கவனித்து அவங்கள எதிர்த்து இல்லை வெறுத்து நடக்கிறது நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காதுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிலர் உண்மை அறியாமலே பேசுவாங்க, இல்லை பொறாமையால் பேசுவாங்க, இல்லை நம்மளை தூஷிக்கணுன்ற எண்ணத்தில் நம்மளை குறை சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய நடக்கையை குறித்து சொல்லப்படக்கூடிய எல்லா காரியமும் அப்படி இருந்துராது. நம்மளை குறித்து அக்கறையாக இருக்கிறவங்க, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்மளை குறித்து சொல்லப்படக்கூடிய எந்த விமர்சனத்தையும் அப்படியே எதிர்க்காமல் அதை குறித்து ஆய்வு செய்கிறது நமக்கு ரொம்ப நன்மையை கொண்டு வரும். அதனால் இன்றைக்கி நேரம் எடுத்து கொஞ்சம் கவனமாக சிந்திப்போம். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த காலம் அது. அப்போ ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு பகுதியில் முகாமிட்டிருந்த பெரும் பகுதியான இராணுவத்தினரை அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகும்படி உத்தரவிட்டார். யுத்த செயலாளரான எட்வின் ஸ்டான்டன் அந்த உத்தரவை செயல்படுத்த மறுத்துட்டார். அதோட இப்படி உத்தரவு பிறப்பித்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு முட்டாள்னு விமர்சிச்சிருந்தார். இது ஆப்ரஹாம் லிங்கனுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதை கேட்ட லிங்கன், ஸ்டான்டன் சொன்னால் சரியாக தான் இருக்கும், ஏன்னா அவர் எப்பயுமே காரியங்களை நிதானித்து அறிகிற புத்தி கூர்மை உள்ளவர்னு பாராட்டினார். அவரை நேரில் சந்திக்க வர சொல்லி அழைச்சிருந்தார். 2 பேருமே சந்தித்து பேசினாங்க. லிங்கனுடைய உத்தரவை செயல்படுத்த மறுத்த தன்னுடைய நியாயமான காரணங்களையும் நிறைவேற்றியிருந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் விளக்கி சொன்னார் ஸ்டான்டன். லிங்கன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார். உங்கள் விமர்சனம் என்னை சரி செய்து கொள்ள உதவுச்சுன்னு சொல்லி புன்னகையோடு சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய மனப்பக்குவத்தை சிந்திச்சு பாருங்களேன். ஜனாதிபதியான என்னுடைய உத்தரவை நிறைவேற்றலையே, என்னை மோசமான வார்த்தைகளால் விமர்சிக்கிறதா அப்படின்ட்டு ஆணவமாவோ கோபமாவோ இல்லாமல் எவ்வளவு சாந்த குணத்தோடையும் ரொம்ப தாழ்மையோடையும் அந்த சம்பவத்தை கையாண்டிருக்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, இது அவருடைய ஆன்மீக உணர்வினுடைய முதிர்ச்சியை காட்டுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயிலாக தம்முடைய குணாதிசயத்தை சொல்லும்போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னு சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கன் ஆண்டவருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை கருத்தோடு படித்து உணர்ந்ததால தான் அந்த வார்த்தைங்களை அன்றாட வாழ்க்கையில் அவரால் நடைமுறைப்படுத்த முடிஞ்சுது. அதனால் அவர் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இருந்து அவருடைய சுபாவங்களை கற்றிருக்கிறாரு. அதை தன்னுடைய செயல்களில் பிரதிபலிச்சிருக்கிறாரு. கற்பதை விட அதை நடைமுறைப்படுத்துறது தான் மேன்மையானது. நமக்கு விரோதமான விமர்சனங்களை நம்ம சந்திக்கும்போது நம்மளுடைய பிரதி செயல் எப்படி இருக்குது? இயேசுவினுடைய சுபாவத்தை பிரதிபலிக்கிறோமா, இல்லை நம்மளுடைய சுய சுபாவத்தை பிரதிபலிக்கிறோமான்றதை நம்ம நிதானிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு நமக்கு எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட சத்தியத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவக்கிட்ட நாம் கற்றிருந்தோன்னா நாம் நிச்சயம் புதிய சுபாவத்தில் நடப்போம். நம்மளை யாராவது விமர்சனம் செஞ்சாலும் நாம் கோபப்பட மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்மளை ஆராய நம்ம நேரம் எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி நடக்கிற எந்த மனுஷனுக்குள்ளேயும் தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் இருக்குதுன்றதை நாம் அறியலாம். அதனால் இன்றைக்கே நம்மளுடைய சுபாவத்தை ஆய்வு செய்ய நாம் நேரம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளை சீர்படுத்துவாராக. ஆமேன்.